மீண்டும் ஒரு விசை கூட உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த நாளும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், விசுவாசிகள் நாம் எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரையே நான் நம்புவோம் என்று. ஒரு பழைய பாடல். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. ஒரு விசுவாசியினால் சொல்ல முடியும், அவரை விசுவாசிக்கிறவனுக்கு தான் சொல்ல முடியும், நான் அவரையே நம்புவேன். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஒரு முக்கியமான வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே. அதற்கு முன்பதாக, விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன பையன் ஸ்டான்லி மரத்து மேல இருக்கிறான், 10 வயது பையன். ஒரு கொய்யா மரம், டக் டக் டக்குன்னு எப்படி ஏறிட்டான். கொய்யாக்கா நல்ல வாசனை, உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டான். இறங்கும் போது மழை தூவுகிறது. மழை தூறல்னால கொய்யா மரம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப வழுக்கும். அப்படி வந்து பார்க்குறான், ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கிட்ட வந்துட்டான். வந்துட்டு இறங்க முடியாமல் இருக்கிறான். அப்பா தேடி தேடி பார்த்தாரு, போய் கேட்டாரு, ஜஸ்ட் ஜம்ப், ஐ வில் கேட்ச் யூ, ஐ வில் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் யூ, டோன்ட் வரி, குதிடா, நான் பிடிச்சிக்கிறேன்னு சொன்னார். அவன் குதிக்கவே இல்லை, பயந்து உட்காந்துக்கிட்டே இருக்கான். திரும்ப சொல்றாரு, டே அப்பாவை நம்புறியாடா? 100% நம்புறேன்ப்பா. உண்மையாவா? ஆமா. உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமாப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா. அப்படியா? அப்ப நான் ஜம்ப் பண்ணு, நான் பிடிச்சிக்கிறேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமா. உன்னை சின்ன வயசுல எத்தனை தடவை தூக்கி போட்டு பிடிச்சிருக்கேன்டா? ஆமாப்பா. ஜம்ப் பண்றா? ஜம்ப் பண்ண மாட்டான். வாட் இஸ் இஸ் ப்ராப்ளம் நவ்? என்ன பிரச்சனை? அவன் விசுவாசிக்கிறான், அதை கிரியினால் அவனுக்கு கொண்டு வர முடியவில்லை. Faith without action is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லுகிறது. எப்படியோ அந்த பையனை ஏணி போட்டு அவங்க அப்பா இறக்கிட்டார், அது வேற விஷயம். நான் ஏன் சொல்றேன்னா, கிரியை இல்லாமல் நான் நம்புகிறேன் என்று சொல்வது அது முட்டாள்தனம், அது விசுவாசமே இல்லை என்று யாக்கோபு எழுதுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 5ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு சில காரியத்தை கூட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோடைய தேவபக்தியையும், தேவபக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 7 காரியத்தை ஆண்டவர் கூட்ட சொல்றாரு இங்க. அப்படி கூட்டும் போது என்ன ஆகுமா? இவைகள் உங்களுக்கு பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. கனி கொடுக்காம இருக்க மாட்டீங்க. யூ வில் லிவ் a fruitful life ன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களார தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். விசுவாசி என்று சொல்லுகிற நாம் இந்த 7 காரியத்தை கூட்டாவிட்டால் கண் சொருகி போன குருடன் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. ஆகையால் சகோதரி, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஏன்னா இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. You never ever be stumble. பாருங்க, இவ்விதமாய் 11ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். நித்திய ராஜ்யத்துக்கு உட்படுகிற பிரவேசமே, பரலோக வாசலே அபண்டன்டா இருக்கின்றார் ஆண்டவர். என்ட்ரி வந்து ரொம்ப அபண்டன்ஸ் என்ட்ரி இருக்கு. யாருக்கு? இந்த விசுவாசத்தோடு 7 காரியத்தை கூட்டுகிறவர்களுக்கு. ஒருவேளை இது புதிய சத்தியமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். இந்த சாயங்கால வேளையில ஒரு விஷயம் கூட, இந்த நாளிலே படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக
2 பேதுரு முதலாம் அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். விசுவாசத்தோடு என்னென்னலாம் கூட்டணும். faith without action is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. நான் கிரியை செய்ய வேண்டும், அதனோடு கூட என்னோட faithல something I have to act upon that faith, then only it is live. அப்பதான் அதுக்கு உயிர் வருகிறது. இல்லாவிட்டால் அந்த விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. சொல்லுவோம், நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. கரங்களை தட்டி. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசர் கோடி என்னல் பறக்க நேசருமக்கால் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமாண்டவரே, சாயங்கால வேளையில் உம்மை நம்புவோம் என்று வாக்கு கொடுக்கிறோம். விசுவாசிகள் என்று சொல்லுகிறோமே, விசுவாசத்தோடு கூட்ட வேண்டியவர்களை கூட்டி கனி நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். துதிகன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.